வணக்கம் நண்பர்களே. அந்தமான் தீவுகள் பற்றின விலாக் நம்ம சேனலில் போட்டதுக்கப்புறம் வேறு எந்த விதமான ட்ராவல் விலாகுமே இது வரைக்கும் நம்ம போடவே இல்லை. அந்த குறையை இந்த வீடியோவில் நம்ம காம்பன்சேட் பண்ண போகிறோம். தலைக்காவிரிக்கு நேர்லேயே போயிட்டு அந்த ஸ்பாட்டில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதாவது கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டத்தில் உற்பத்தியாகி தமிழ்நாட்டில் பூம்புகார் பகுதியில் இருக்கக்கூடிய கடலில் போய் கலக்குது காவிரி ஆறு. இந்த காவிரி ஆறு உற்பத்தி ஆகக்கூடிய இடம் தான் இந்த தலைக்காவிரி. குடகு மாவட்டம், அதாவது பழைய பேர் கூர்க் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த குடகு மாவட்டத்தில் பிரம்மகிரி மலையில் தான் இந்த தலைக்காவிரி இருக்குது. அந்த இடத்துக்கு நம்ம நேரில் போகிறோம். ஆனாலும் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய அந்த கடைசி டெஸ்டினேஷன் தான் தலைக்காவிரி. அப்படி வேரி ஆகும். ஃப்ளைட்டில் போகிறீங்களா இல்லை ட்ரெயினில் போகிறீங்களா இல்லை பஸ்ஸில் போகிறீங்களான்னு சொல்லி. பஸ்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா கேஎஸ்ஆர்டிசி தான் அவனுடைய கர்நாடக மாநில பஸ்ஸு ஸ்ட்ரெயிட்டாகவே அங்கே போகுது. அதுவும் ட்ராவல்னு சொல்லி தனியாக ஸ்பெஷல் கோச்னா வச்சுருக்காங்க. நீங்கள் அதில் போகலாம். அப்படி இல்லைனாக்கா ட்ரெயின் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா டைரெக்டாக கூர்க்குக்கு ட்ரெயின் ஃபெசிலிட்டி கிடையாது. ஆனால் மைசூர் வரைக்கும் இருக்குது. நீங்கள் மைசூர் வரைக்கும் ட்ரெயினில் போயிட்டு நீங்கள் மைசூரில் லேண்டாக போயிட்டு அங்கேருந்து நீங்கள் பஸ்ஸை பிடிச்சி நீங்கள் கூர்க்கு போயிடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஃப்ளைட்டில் தான் போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் மங்களூர் போயிட்டு மங்களூர் பெங்களூர் டு மங்களூர் அங்கேருந்து நீங்கள் கூர்க்கு போகலாம். அப்படி ஒரு வே இருக்குது. பட் காரில் போனீங்கன்னாக்கா மேக்ஸிமம் 5 hours 5.5 hours போய் நீங்கள் ரீச் ஆகிடலாம். இப்போ நம்ம எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஒசூரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஒசூரில் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறீங்க, தமிழ்நாட்டில் எந்த பகுதிக்கு இருந்தால் நீங்கள் போகிற மாதிரி இருந்தாக்க நீங்கள் ஒசூர் ஒசூர்லேருந்து நீங்கள் பெங்களூருக்குள்ளே என்ட்ரான உடனே ஃபஸ்ட்டு வர்றது எலக்ட்ரானிக் சிட்டி நீங்கள் ரீச் ஆகிட்டோம்னா அங்கேருந்து லெஃப்ட் எடுத்திங்கனாக்க மைசூர் ஹைவே ரோட படிச்சிடலாம். நீங்கள் மைசூர் ஹைவே ரோடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அற்புதமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் இன்னொரு பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹைவேஸை நீங்கள் பிடிச்சிங்கனாக்க நீங்கள் 2 சைட்லேயுமே ஃபென்சிங் போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் நினச்ச இடத்துல நீங்கள் அதை இறங்கி அங்கேருந்து அப்படியே பக்கத்தில் இருக்க பேரலல் ரோடில் நீங்கள் கிராஸ் பண்ணி போயிடலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணி நடக்கவே நடக்காது. ஒரு பர்டிகுலர் இடத்துல போயிட்டு தான் அதுக்கான ஒரு ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க. அந்த வழியில் தான் நீங்கள் போக முடியும். அதாவது அந்த ஹைவேல போகும்போது இடையில அந்தந்த அடுத்தடுத்து வரக்கூடிய சில கிராமங்கள் வரும். அந்த கிராமங்கள் எந்த இடத்துல கிராஸ் ஆகுதோ அந்த கிராமங்கள் இருக்கிற இடத்துல மட்டும் அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு வழி விட்டுருக்க மாதிரி வழி விட்டுருக்காங்க. நீங்கள் நாங்கள் கிளம்புறப்போ காலையில் போகும்போதே மார்னிங் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணும்போது இந்த சிக்கலை நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். 2 சைடு ஃபென்சிங் போடுறதுனால வேறு வழி இல்லாமல் போயிட்டே இருந்தோம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல போயிட்டு ரீச் ஆனால் ஒரு ஹோட்டல் வந்துச்சு. அந்த ஹோட்டலில் போயிட்டு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பணும். இங்கேருந்து கிளம்பணுன்னு நாங்கள் அடுத்து நாங்கள் போய் பார்க்க வேண்டியதுன்னு சொல்லி பிளான் பண்ணுறதுனாக்கா ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாதர் கோயில். அந்த ஸ்ரீரங்கம் அப்படின்றது நம்ம இங்கே கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அதே போல் தான் அங்கே இருக்க ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்னு ஒரு நகரம். அந்த நகரத்தில் ஒரு புகழ்பெற்ற கோயில். அந்த கோயிலுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. இந்த கோயில் ஸ்ரீ ரங்கநாதர் ஆலயம்னு சொல்கிறாங்க. இந்த பியூட்டி என்னன்னாக்கா பஞ்சரங்கத்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரங்கநாதர் கோயிலுக்கு பஞ்சரங்கத்தலம் அப்படின்னாக்கா ஒரு 5 கோயில் இருக்கும். அதாவது ஆதிரங்கம், மத்திய ரங்கம், சிறப்பு ரங்கம், பவளரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 ரங்கம் இருக்கும். 5 இடத்துல இருக்கும். அதில் அந்த 5ல் இந்த ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய இந்த கோயில் தான் ஆதிரங்கம். இதுதான் முதல் ரங்கம்ன்றாங்க. அதாவது ஆதிரங்கம். அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா மத்திய ரங்கம். அதுவும் அங்கே கர்நாடகாவிலே இருக்குது. சிவனசமுத்திரம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. 3ஆவதாக இருக்கிறது தான் கடைசி ரங்கம். அது அந்த கடைசி ரங்கம் அப்படின்றது தான் நம்ம ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறது தான்
அது கடைசியாக இருக்கிற ரங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது இன்னொன்று வந்து அதுவும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அது வந்து மயிலாடுதுறை இருக்குது. மயிலாடுதுறை அப்புறம் வந்து இன்னொரு இடத்துல வந்து கோவிலடி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. இது ரெண்டுத்துலையும் பார்த்திங்கன்னா வந்து ஒன்று வந்து பவள ரங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து கடைசி ரங்கம், மத்திய ரங்கம், சிறப்பு ரங்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. மொத்தமாக இந்த 5 ரங்கம் இதில் வந்து ஆதிரங்கம் அப்படின்றது தான் இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் இருக்கக்கூடிய இந்த கோயில். இந்த கோயிலை வந்து 9ஆம் நூற்றாண்டில் இந்த பகுதியை ஆண்ட கங்கை மன்னர்கள் தான் இது வந்து கட்டினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களுக்கு அப்புறம் விஷ்ணு பக்தரான விஷ்ணுவர்தன், ஹொய்சால மன்னனோட விஷ்ணுவர்தன் தான் இந்த கோயிலை வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணார். அவருக்கு அப்புறம் விஜயநகர பேரரசு ஆண்ட அரசர்களும் வந்து இந்த கோயில் வந்து தொடர்ந்து வந்து அதை வந்து பராமரித்து எக்ஸ்பாண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக வந்து இந்த பகுதியை ஆண்ட திப்பு சுல்தான், ஹைதர் அலி, இவங்க 2 பேருமே இந்த கோயிலை வந்து ரொம்ப வந்து பாதுகாப்பாக வச்சு இந்துக்களுக்கான கோயிலாக வந்து அதை மாற்றி அதை வந்து அதை பாதுகாத்து வச்சுருந்தாங்க அப்படின்றதும் சொல்லப்படுறது சொல்கிறாங்க. இது மிக முக்கியமாக வந்து இந்த பகுதியை வந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்தை வந்து ஹைதர் அலி ஆட்சி செய்தப்போ தான் ஸ்ரீரங்கப்பட்டினத்தை வந்து அவனுடைய ஆட்சியினுடைய தலைநகராக அறிவித்து வந்து ஆட்சி செஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலை வந்து பார்த்து முடிச்சிட்டதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புனோம். நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் சிட்டியிலேருந்து இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் இந்த கோயிலுக்கு வரணுன்னாக்க 127 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்தில் 2 to 2.5 மணி நேரத்தில் நீங்கள் வந்து ரீச் ஆகிடலாம். வந்து நீங்கள் பார்க்கலாம். இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து போகிற வழியில் வந்து நாங்கள் ஒரு இடத்துல லஞ்ச் சாப்பிட்றதுக்கு வந்து நிறுத்தினோம். நாங்கள் லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பினோம். நாங்கள் அடுத்ததாக போனது வந்து தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு புத்த மடாலயம். நாங்கள் லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நான் போய் சேர்ந்த இடம் வந்து பைலக்குப்பை. அதாவது குஷால் நகரை தாண்டி போனீங்கன்னா பைலக்குப்பைன்ற ஒரு இடம் வரும். அந்த இடத்துல தான் இந்த தென்னிந்தியாவிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு புத்த மடாலயம், நாம்ஸ்ட்ராலிங் அப்படின்ற ஒரு புத்த மடாலயம் இருக்குது. இந்த ஸ்ரீரங்கப்பட்டினத்துலேருந்து இந்த பைலக்குப்பை டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 88 கிலோமீட்டர் வரும். இதை நீங்கள் வந்து ஒரு 1 hour இல்லை வந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் நீங்கள் வந்து கிராஸ் பண்ணி நீங்கள் வந்து சேர்ந்துடலாம். இந்த புத்த மடாலயம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மட்டுமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5000 புத்த துறவிகள் இருக்கிறாங்க, இங்கேயே வசிக்கிறாங்க. இந்த மடாலயத்துடைய சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்க இந்த நாம்ட்ராலிங் அப்படின்ற வந்து இந்த நாம்ட்ராலிங்கிறது என்னன்னாக்கா அந்த திபெத்திய புத்த மதத்தில் மட்டும் வந்து ஒரு 4 பிரிவு இருக்குது. அதில் 4வது பிரிவு இருக்கிறதும் வந்து அது நாம்லோயிங், அது வந்து ரொம்ப பழமையான ஒரு வந்து பிரிவும். அந்த பிரிவு சேர்ந்தவங்க தான் வந்து இந்த புத்த மடாலயத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த மடாலயத்தினோட சிறப்பு என்னென்னா, நீங்கள் உள்ளே போனீங்கன்னாக்க அங்கே இருக்க ஒரு புத்தர் சிலை தான். அந்த புத்தர் சிலை இதுதான் 18 அடியில் தங்க தகடுகளாக வந்து பதிச்சு அதை வந்து உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அதுதான் இதனுடைய பியூட்டியே. இந்த மடாலயத்தில் பார்த்தீங்கன்னாக்க இங்கேயே நீங்கள் வந்து வர்றவங்க எல்லாருமே நைட்டு தங்குறதா இருந்தால் தங்கலாம். ஈவன் வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க கூட தங்கலாம். ஆனால் வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க மட்டும் மத்திய அரசுக்கிட்ட வந்து அனுமதி வாங்கி தான் தங்கணும் அப்படின்னு ஒரு ரூல் வச்சுருக்காங்க. அதுக்கு ஏன் அப்படின்னாக்க இந்த பகுதியே பார்த்திங்கன்னா இந்த புத்தர்கள் அந்த புத்த துறவிகள் வசிக்கக்கூடிய இந்த பகுதி ஒரு பெரிய கிராமமே இருக்குது. இந்த கிராமம் ஒட்டுமொத்த கிராமமே பார்த்திங்கன்னா மத்திய அரசினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் அவங்களுக்கு ஏன் மத்திய அரசு கண்ட்ரோலாக இருக்குனாக்க இந்த திபெத்தியர்கள் என்ன பண்ணாங்கனாக்கா வந்து தனிநாடு கேட்டு போராடினாங்க. அப்போது 1999 1999 இவங்க இப்போ அந்த போராட்டம் பண்ணும்போது தனிநாடு கேட்டு போராடும்போது சைனா வந்து இவங்க வந்து ஒடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த ஒடுக்குதல் வந்து பயந்து உயிர் பிழைக்கிறதுக்கு தப்பிச்சு அண்டை நாடுகளை போய்ட்டு வந்து தஞ்சு புகுந்தாங்க பல திபெத்தியர்கள். அப்படி இந்தியாவுக்குள்ளே வந்து இந்த திபெத்தியர்களை தான் வந்து ரெஃப்யூஜிஸாக வந்து அவங்க வந்து ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு தனி இடத்த வந்து கொடுத்து மத்திய அரசாங்கமே கொடுத்து அவங்கள வந்து பாதுகாத்து வச்சுது. அப்படி வந்து மத்திய அரசாங்கமே கொடுத்து அவங்கள வந்து அடைக்கலம் காத்த ஒரு இடம் தான் இந்த பைலக்குப்பைன்ற ஒரு இடம். இது கிளம்பி நாங்கள் அடுத்ததாக போய் சேர்ந்த இடம் கூர்க்கினுடைய ஹெட், அதாவது தலைநகரம், அதாவது வந்து மடிக்கேரின்ற இடத்துக்கு நாங்கள் போய் சேர்ந்தோம். அங்கே தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கான வந்து அங்கே அந்த ஹவுஸ் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். அங்கே போய்ட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய ராஜா சீட்
அப்படின்ற ஒரு இடத்த போய் நாங்கள் வந்து பார்த்தோம். இதுதான் அந்த ராஜா சீட். இந்த ராஜா சீட் அப்படின்னா என்னன்னாக்க, இந்த குடகு பகுதியை வந்து ஆட்சி செய்தவர்கள் வந்து ஹலேரி வம்சத்து அரசர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. அந்த டைமில் வந்து அவங்க இந்த நகரத்தை ஆட்சி செய்த அந்த ஹலேரி வம்சத்து அரசர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஓய்வு நேரத்தை கழிக்கிறதுக்காக வந்து இங்கே வந்து இந்த இடத்துல உட்காந்துருப்பாங்களாம். இந்த இடம் தெரியுதுங்களா, இதுதான் வந்து இந்த அவங்க ரெஸ்ட் எடுக்கிற இடமா. வந்து இந்த இடத்துல வந்து சேர் போட்டு உட்காந்துட்டாக்க ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பெரிய பள்ளத்தாக்கு, மலை முகடுகள் ஆப்போசிட்டில் எல்லாம் தெரியுது. இந்த இயற்கை அழகு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைத்தில் வந்து அப்படியே பனி இறங்கும், மேகக்கூட்டங்கள்லாம் தலையில் உரசிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுவும் கிளைமேட்டில் வந்து பர்டிகுலராக வந்து அந்த குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சில்லுன்னு இருக்கும். அப்படியான அந்த சுச்சுவேஷன் வந்து அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்காக அந்த அரசர்கள்லாம் இங்கே வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்களாம். அவங்க இந்த இடத்துல உட்காந்து அந்த இயற்கை அழகை ரசித்ததுனால வந்து இந்த இடத்த வந்து ராஜாவின் இருக்கை, அது ராஜா சீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பார்க் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பார்க்லேயும் வந்து உட்காந்து நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிளம்பலாம். இதை ராஜா சீட்டை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் நைட்டு போய்ட்டு இங்கே லோக்கலில் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம டெஸ்டினேஷன் எங்கள் தலைக்காவிரி.